ஹாய் ஹலோ வெல்கம் டு இயற்கைவாசி. நாம் இந்த சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே நம்மளை சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை போட போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னா, சோமனூரில் இருக்க மீனாம்பிகா தேட்டர் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தேட்டரோட முன்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்திருக்கிற ஷோ வந்து 12:45 ஷோக்கு வந்திருக்கிறோம். கார் பார்க்கிங்க்கெலாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சேஃப்டியாக உங்களுக்கு கார் பைக்கெலாம் நிப்பாட்டிக்கலாம். வாங்க ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனு நம்ம தேட்டருக்குள்ளே என்ட்ரானோடனே லைட்டு செட்டிங்கு சீட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே நம்மளுக்கு ஒரு ஜில்னஸ் கிடைக்கிது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உட்காந்து படம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சோமனூரில் இருக்க மீனாம்பிகா தேட்டர் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மதகஜராஜா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க படத்தில் இருக்கிற ஒரு சில சீன்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீனு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ ஒரு ஜெமினி ஆடியோ வரும் பாருங்கள். இந்த ஆடியோவை பார்க்கும்போது நான் 90s இந்த ஆடியோ வந்து நிறைய டைம் வந்து படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும். அதை பார்க்கும்போது நம்மளே ஒரு 90s போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஆடியோ இப்போ வரும் பாருங்கள். மாநிலங்கள் அளவிலான ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மீனாம்பிகா தேட்டரில் இன்றைக்கி நாம் போயிருக்க படம் வந்து மதகஜராஜா. சந்தானத்துக்காகவே நான் படத்துக்கு போயிருந்தேன். காமெடி வந்து பின்னி எடுத்துட்டார். சுந்தர்சி படம்னா எப்பவும் காமெடிக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இதான் பாருங்கள். படத்தில் வந்து பாட்டு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இந்த பாட்டு வரும். அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கிராமத்து ஸ்டைலில் அந்த பாட்டு. நான் அந்த டைமில் பாட்டு வந்திருக்கும் போது அதை ரொம்ப விரும்பி கேட்டேன். அந்த பாட்டெலாம் இந்த வருது பாருங்கள். இந்த பாட்டு தான். இந்த பாட்டு உண்மையிலே பாட்டு ஆடியோவாக நல்லா இருந்துச்சு. அவங்க சிங்கர் 2 பேருமே நல்லா அற்புதமாகவே பாட்டு வந்து பாடியிருந்தாங்க. படம் இன்ட்ரோல் வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சுங்க. காமெடியாக இருந்தது. இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பராக போயிடுச்சு. இன்ட்ரோல் சீனுக்கு அடுத்து இப்போ வில்லனே இனிமேல் தான் வரப்போகிறாரு. பார்ப்போம் வில்லன் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ படம் இன்ட்ரோல் விட்டாங்க. இன்ட்ரோவில் கேண்டீனில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு பாப்கார்ன் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். மணிவண்ணன் சாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்க. ஆனால் அவர் இப்போ இங்கே நம்ம கூட இல்லை. அவர் நடித்த படம் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லாயிருக்கு. அவர் வர சீனுக்கு அவருக்கு தனிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணிட்டார் அவர். ஸோ படம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ வந்து படத்தை பொறுத்தளவுக்கு படமும் நல்லாயிருக்கு, தேட்டரும் நல்லாயிருக்கு. நீங்கள் போனீங்கன்னா சோமனூர் பக்கம் போனீங்கன்னா அந்த தேட்டரில் போய் படம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.